தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டால் திமுகவிற்கு சவாலாக இருக்காது என்று மக்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் உள்ள சேரன் மகாதேவியில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதில் திமுக மக்களவை உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவித்திருப்பது சிலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டால் அது திமுகவிற்கு சவாலாக இருக்காது என்றும் அதிமுகவிற்கு தான் சவாலாக இருக்கலாம் என்றும் கனிமொழி கூறினார். ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப ஆர்வத்தோடு இதில் பங்கேற்றுக் கொள்கிறார்கள். போகக்கூடிய எல்லா இடங்களிலுமே மக்கள் ஒரு ஆர்வத்தோடு மிக அன்போடு முதலமைச்சர் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பதில் அவர்களையும் இணைத்துக் கொள்கிறார்கள். திமுக சவாலா இருக்காது. அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வேணா ஏதாவது சவால் இருக்கலாம். நிறைய பேர் தனித்து போட்டியிடலாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு அது. ஆல் தி பெஸ்ட். வெற்றி என்பது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் என்பதிலே மக்களுடைய வரவேற்பை பார்க்கும் பொழுது மிக தெளிவாக தெரிகிறது. முதல்லயே தமிழ்நாடு ஒரு அணியில தான் இருக்கு. அதனால வேற யாரை இணைப்பது அப்படிங்கிறது முதலமைச்சர் செய்ய வேண்டிய முடிவு. எங்களோடு நம்முடைய முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய யாராக இருந்தாலும் நம்மோடு இணைந்து பணியாற்றலாம். இல்லைங்க, அவங்க பக்கத்திலே இருக்கவங்களுக்கு அவர் ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கே சொல்லிட்டு இருப்பாரு. விஜய் பாஜகவோடு கூட்டணி சேரலாம்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் தெளிவா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அவங்க ஸ்டாண்ட் எப்படி பாக்குறீங்க? பாஜக கூட எந்த காலத்துலயும் மதவாத கொள்கை சில பேர் அதனால கொஞ்சம் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கலாம். ஆனால் யார் எதிரிகள் அப்படிங்கறத மக்களுடைய எதிரிகள் யார் என்பதை அவர்கள் தெளிவாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் யாரை எப்படி பாக்குறாங்கிறது அங்க முக்கியம். மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, நம்முடைய முதலமைச்சர் மீது மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரை நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறார்கள், யாருக்கு தேர்தலிலே வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர யார் யாரை வேணாலும் எங்க வேணாலும் வச்சு பார்க்கலாம். வரக்கூடிய தேர்தலுக்கான முடிவுகளின் அறிகுறியாக பார்க்கிறேன்.